Hi guys, welcome to Cheeky Chica. ஹோலி சனா வாங்க சாப்பிடுங்க, ஜாலியா இந்த மாதிரி எனர்ஜிட்டியா இருப்பீங்க. உங்களுக்கு எனர்ஜி வேணுமா, உங்களுக்கு ஃபுல் ஆஃப் லைஃபா இருக்கணுமா, ஹோலி சனா சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. ஃபுல் எனர்ஜி வேணும்னா ஹோலி சனா தான் உங்களுக்கு, அது கிடையாது. துள்ளி சாப்பிடுங்க ஹோலி சனாவை, தூள் கலப்புவீங்க லைஃப்ல. Check out Holy Sana. Just click the link in the description below. It's a wellness product. It is a very good wellness product. It is all approved. எல்லாமே இருக்கு. It's a whole-in-one wellness product. நீங்க போய் அதை ஃபேன்டாஸ்டிக். பாருங்க. எல்லாம் நேச்சுரல், எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், இவ்வளவு நிறைய மினரல்ஸ் இருக்கு. அண்ட் யூ வில் பிகம் வெரி வெரி எனர்ஜெட்டிக். ஐம் டெல்லிங் யூ, ஐம் நாட் ஜோக்கிங். செம்ம எனர்ஜி கிடைக்கும். அப்படியே பார்த்தேன், யூ வில் ஃபீல் லைஃப் இஸ் ஃபேன்டாஸ்டிக். முக்கு மேல ராஜா. ஆஹா. Guys, a very Merry Christmas to everyone. அதுக்கு முன்னாடி before the Christmas, Chica from the entire Cheeky Chica family and from all your fans, நிறைய messages on Instagram. A very belated happy birthday, Chica. 66 and still young and still going strong. Oh, thank you. Dear viewers, happy Christmas and happy New Year in advance. Happy Christmas, dear viewers. All the best. Enjoy பண்ணுங்க. Thanks for your good wishes for my belated happy birthday returns. Happy birthday wishes, sorry. And fantastic. But then, நம்ம சீக்கி சீக்கா போவோம். என்ன 66? My age is just a number. Hey, சும்மா ஜாலியா இருக்கதா. Chica, just உங்களை இப்ப பிரேஸ் பண்ணி சொல்றேன் Chica. 66 வயசு உங்க எனர்ஜி ஒன்னு அன்மேட்ச் Chica. That is a fact. அது என்னது அப்படி ஏதோ நம்ம சாப்பிடுற ரச சாதத்துல வந்தது எனர்ஜி. போற நம்ம ரச சாதம் சாப்பிட்டா அந்த எனர்ஜி வந்து ஒரு 2 அப்பளம் கொடுங்க, ஒரு நெய் கொடுங்க, பருப்பு கொடுங்க, ரச சாதம் கொடுங்க, இது போட்டு பிஸ்னஸ் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, எனர்ஜி சுருள தூக்கிடும் நம்மளுக்கு. Anyway, Chica, not much of cricket, not much of international cricket in the particular week. Indiaக்கு obviously next ஒரு 20 days off இருக்கு. But விஜய் ஹசாரே டோர்னமெண்ட் ஆரம்பிச்சாச்சு. Domestic tournaments have become so important now, Chica. நம்ம பாக்குறோம். We just saw recently IPL auction how much these uncapped players are going for. So there is a lot of eye in domestic cricket. ஆனா அந்த domestic cricket a lot of eyes will be on just two people mainly, ரோஹித் சர்மா and விராட் கோலி. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பொலந்து கட்டியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல Chica. It has been a records galore on day one of Vijay Hazare tournament. It has been a complete transformation. Batting has just taken a different level Vijay Hazare la. Yana you have Vaibhav Suryavanshi and Bihar breaking records. அங்க ஜார்க்கண்ட் 404. இஷான் கிஷன் எங்க விட்டாரோ சையத் முஷ்டாக் அலி ஃபைனல்ல அப்படியே கண்டினியூ பண்ணாரு. ஆனா கர்நாடகா சேஸ் பேக் 404. We saw Virat Kohli, we saw Rohit Sharma score centuries, Tamil Nadu winning. Lot of good signs. Good to see domestic cricket take center stage la Chica. 100%. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா domestic cricket ஆடுல so much of interest has been created. And ரொம்ப இம்பார்ட்டன்ட் வியூவர்ஸ், அந்த காலத்துல நம்ப மாட்டேன், சுனில் காஸ்கர் எல்லா டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடுவான். வை சச்சின் டெண்டுல்கர் நீங்க பாருங்க எல்லா டொமஸ்டிக் கிரிக்கெட் இந்த 2010 அவன் ரஞ்சி டிராஃபிலாம் வந்து ஆடினான். இங்க பாருங்க ரோஹித் சர்மா போட்டு பொலலாம் பாட்டு என்ன அடிடாது எப்பா போட்டு கிழிச்சு கொடுத்துங்க. 155 94 பால்ஸ் நேற்றுக்கு. அண்ட் விராட் கோலி நேற்று பாத்தீங்கன்னா 131 100 பால்ஸ். அமேசிங். சி விராட் இது ஒன் திங் குட் அபவுட் இந்த விஜய் ஹசாரே ட்ராஃபி இந்த 50 ஓவர் மேட்ச் எல்லாருமே தெரியும். இந்த மாதிரி மேட்ச்ல ஆடிச்சு விராட் கோலி ஆல்சோ ஐடென்டிஃபை அந்த சைடு யார் ஆடுறா, நல்லா இருக்கானா இவனோட. அண்ட் பீப்புள் ஆல்சோ என்ஜாய் பிளேயிங் அகேன்ஸ்ட் விராட் கோலி அலாங் வித் விராட் கோலி. People enjoy against Rohit Sharma along with Rohit Sharma. That is very very important. Tendulkar நான் வரவே 2010 2011 வரைக்கும் ஆடி இருந்தான் domestic cricket. Chica, I just want to share one story on this point, Chica. நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல நிறைய தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் அஸ் யாரெல்லாம் நிறைய பேர் வந்து ஐபிஎல் ஆடலையோ இல்லாட்டி இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ண முடியலையோ, பேக் இன் 2007 உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சையத் முஷ்டாக் அலி டோர்னமெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ். அப்போலாம் ஐபிஎல் கிடையாது Chica, உங்களுக்கே தெரியும். ஸோ த மெயின் சென்டர் ஸ்டேஜ் வாஸ் ஆல்வேஸ் ரஞ்சி ட்ராஃபி. கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஒன் டே டோர்னமெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, T20 டோர்னமெண்ட் கிடையாது. ஸோ இஃப் யூ ரிமெம்பர் இனாகரல் இயர் தமிழ்நாடு ஒன் தட் இயர். அண்ட் அப்போதான் இந்தியா ஹேட் லாஸ்ட் த 2007 World Cup had come. So BCCI ஒரு ரூல் போட்டிருந்தாங்க, all domestic players should play the Syed Mushtaq Ali tournament in it. The likes of Saurav Ganguly, the likes of Yuvraj Singh, and of course the cherry on the top, நாங்க மும்பை அடிச்சோம் Chica. அதுல சச்சின் டெண்டுல்கர், a certain Sachin Tendulkar played that game.
எங்களுக்கு ஹைலைட் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் அந்த பேட்ச்ல நீங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா அந்த மேட்ச் தான் ஸ்பெசிபிக்கா சொல்லுவாங்க சீக்கா. ஏன்னா imagine our dreams coming true. First time playing against Sachin Tendulkar. We won that match. Tamil Nadu beating Mumbai. அது வந்து probably one of the greatest victories in Tamil Nadu history. நீங்க எடுத்து பாருங்க அந்த மேட்ச். I remember that match very clearly, Chika. அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் our entire team rushed to Sachin to just meet him once, just to have a word with him. அவர் dressing roomல இருந்தாரு. அதை விடுங்கப்பா அந்த மேட்ச்ல. So அந்த moment we could never forget. இப்ப கூட என்னால் ஞாபகம் இருக்கு. அதுதானே இந்த சேம் மோமெண்ட் இஸ் கோயிங் டு பி வித் ஆல் தீஸ் கைஸ்ல. ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு விராட் கோலியோட விக்கெட் எடுக்க முடியுமா, இல்லாட்டி ஒரு ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுக்க முடியுமா, இல்லாட்டி ஜஸ்ட் டு see them play and just to interact, it is just unbelievable. அனி வை கோல் நான் எனக்கேடா நான் வந்து சும்மா ரிசர்வ் இருப்பேன். நான் வந்து தமிழ்நாடு ஆடுறதுக்கு முன்னாடி வெங்கட்ராமன் பார்த்தா வெங்கட்ராமன் ஆட்டோகிராஃப் வாங்குவேன். அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் விளையாடுங்க. அதே மாதிரி கவாஸ்கர் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கவாஸ்கர் விளையாடினேன். குண்டப்பா விஸ்வநாத் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். அவனுக்கு அப்புறம் ஆடின குண்டப்பா விஸ்வநாத் ஆடினேன். ஸோ எங்கெல்லாம் எப்படின்னா யங்ஸ்டர்ஸ்லாம் as a யங்ஸ்டர், ஐயோ கவாஸ்கர், மொஹிந்தர் ரமநாத், வெங்கட்ராகவன், குண்டப்பா விஸ்வநாத் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சேம் திங் ஹியர். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பாப்பா விராட் கோலி ஆடுற மச்சான், விராட் கோலி கை கொடுத்தேன்டா, விராட் கோலி போட்டோ எடுத்துட்டா, ரோஹித் சர்மா ஆடுனா, ரோஹித் சர்மா போட்டோ எடுத்துட்டா, என்னெல்லாம் குட் ஷாட் சொல்லிருப்பான், விராட் கோலி குட் ஷாட் ஆடிருப்பான் அப்படின்னா ஒரே குளிர்ந்து போயிடும். That is very very important. ஒரு பெரிய கிரிக்கெட்டோட ஆடச்சே அவன்கிட்ட போய் பார்த்து மீட் பண்ணி ஷேக் ஹேண்ட் பண்ண அவனோட ஃபேன் சொல்லிக்கிச்சே எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் தெரியுமா. அண்ட் எஸ்பெஷலி இந்த டொமஸ்டிக் மேட்சஸ்ல மட்டும் நான் பார்த்திருக்கேன் சீக்கா. அந்த பெரிய கிரிக்கெட்டரோட ஆடும் போது அந்த மேட்ச்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்க கண்ணு உங்க மேல இருக்கும். ஐ மீன் ஜஸ்ட் எக்ஸாம்பிள், அந்த பர்டிகுலர் கேம்ல இப்போ ப்ரொடியூசர் போட்டதுனால நான் சொல்றேன். யூ ரிமெம்பர் அந்த டோர்னமெண்ட்ல எல்லாரும் இவங்க ஆடும் போது நல்லா பண்ணதுனால you will get picked on higher levels. ஏன்னா ஓகே எல்லா பெரிய பிளேயர்ஸும் ஆடுறாங்க, you will see the player who will get அந்த பிரஷர்ல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. ஸோ அதனால ஜஸ்ட் I was able to get selected for the T20 World Cup, the 2007 T20 World Cup probablesல இருந்தேன். Because when you perform against the likes of ஒரு சச்சின் டெண்டுல்கரோ ஒரு யுவராஜ் சிங்கோ, உங்களுக்கே தெரியும் சீக்கா, நீங்க எவ்வளவு தடவை சொல்லிருக்கீங்க அந்த 100 I think rest of India match you and Gavaskar were in the same team when you scored that 100 against North Zone. I think it propelled you immediately to play for India. ஈரானி கப்ல வந்து against Delhi அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி நான் சொல்றேன். என்ன ஆகும் இந்த மாதிரி அடிக்கச்சே இது டக்குனு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரிமெம்பர் அந்த காலத்துல தினேஷ் கார்த்திக் ஒரு 7 செஞ்சுரி அடிப்பான் பாம்பே. அதனால தினேஷ் கார்த்திக் அங்கே வெயிட் ஸ்ட்ரெயிட் இன்டு இந்தியா காண ஆரம்பிச்சான். அதே மாதிரி இவன் தான் நம்ம ஹேமந்த் பதானி ஒரு செஞ்சுரி அடிப்பான் பாம்பேயோட. இமீடியட்டா சக்சஸ் இந்த பையன் நல்ல பிளேயர் எடுக்கணும் அப்படின்னா. So இது very very important for the others who are playing against them, are playing along with them, and that is very good sign. I'm very happy. Well done Rohit, well done Virat. நீங்க வந்து domestic cricket ஆடுறது, it's very 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 important for the youngsters or for the whole of India. Everybody is looking up to India. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், இந்த மாதிரி மேட்சஸ்லாம் கொஞ்சம் வந்து பிராட்காஸ்ட் பண்ணணும்னு என்னோட பிலீஃப் சீக்கா. தே ஷுட் பி BCCI should make an effort to broadcast these set of games especially. ஏன்னா இதெல்லாம் வந்து once in a lifetime opportunity to see these guys play domestic cricket. அவங்களுக்கு obviously அவங்களோட career so important in international cricket, they don't get time. கொஞ்சோண்டு கிளிப்ஸ் மட்டும் தான் இருக்கு சோசியல் மீடியால. யாரெல்லாம் போன்ல எடுத்தாங்களோ ஒரு விராட் கோலி செஞ்சுரி அடிக்கிற மூமெண்ட், அவர் ஒரு 4-5 பால் ஆடுற மூமெண்ட், ரோஹித் சர்மா ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்கிற மூமெண்ட், அதெல்லாம் கிளிப்ஸ்ல தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல தான் போய் பார்க்க முடியுது. பட் எனிவே, apart from Virat Kohli and Rohit Sharma, Chika, there are other super performances. Let's talk about them. Let's talk about a 15-year-old who is lighting up the domestic stage, Chika. நீங்க வந்து லாஸ்ட் இயரே கால் அவுட் பண்ணிட்டீங்க. He has to be super fast tracked in any and every format. அவர் ஆடுற ஃபார்மேட் எல்லாத்துக்குமே 100 அடிக்கிறாரு சீக்கா. எல்லாத்துக்கும் 100 அடிக்கிறாரு. அவன் எல்லா லெவலும் அடிக்கிறான். அதை பாரு, நீங்க வந்து IPL 100 அடிக்கிறான், அண்டர் 19 100 அடிக்கிறான். இப்ப 190 190 of 84 balls. Come on man, you can say it's only against Arunachal Pradesh, that's a different story. But this boy has been hammering everybody and anybody across any kind of matches, under 19 across against other countries, against in IPL India, now emerging players tournament. I'm telling you what, நான் போன வருஷமே சொன்னேன் இவன் வந்து T20 வேர்ல்ட் கப்ல ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்துட்டு போங்கன்னு. இப்போ கூட சொல்றேன், இட்ஸ் நாட் டூ லேட். இப்போ இட்ஸ் டூ லேட் ஃபார் T20 வேர்ல்ட் கப், பட் அட் லீஸ்ட் யூ கேன் ஃபாஸ்ட் ட்ராக் ஹிம். நீங்க சீக்கிரம் கொண்டு போங்க அவனை, லெட் ஹிம் கோ பேக். In the sense that என்ன ஆக போகுது, ஒரு நிமிஷம்டா, யாரா அது சகிபுல், அதே மேட்ச் நீங்க கேட்டீங்க பாத்தியா இல்லையா,
அந்த பையன் இதே மேட்ச்ல 32 பால் செஞ்சுரி அடிச்சிருக்கான். யார் இந்த பையன்? அவனும் பீகார் தான். நல்ல டேலண்ட் வருது சீக்கா. அந்த பீகார்ல இருந்து இந்த அன்னோன் டீம்ஸ்ல இருந்து பாருங்க, அவனும் 32 பால் செஞ்சுரி. அங்க பாரு, அந்த பையன் சக்கிபுல் 32 பால்ஸ் அடிக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, யூஸ் பண்ணா அப்கோர்ஸ் அந்த காலத்துல அடிச்சது. பட் அங்க பாருங்க, நம்ம இவன் வைபவ் சூரியவன்ஷி, கமிங் பேக் டு வைபவ் சூரியவன்ஷி, ஈஷான் கிஷன், we talk about ஈஷான் கிஷன், but coming back to சூரியவன்ஷி, this boy has got tremendous potential. அவனை சீக்கிரம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஆகணும். ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இந்தியாவுக்கு எப்படி சீக்கிரம் கொண்டு வரணும். அவனை எப்படி கொண்டு போறாங்க, ஏது கொண்டு போறேன். நான் இருந்துருவோம் போனேன். ஒரு 2 மேட்ச் கொடுங்க, நியூசிலாந்து கொடுத்து வரேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 2 மேட்ச் நத்திங் ராங். எப்படி T20 வேர்ல்ட் கப் பிக் ஆயிடுது. அண்ட் அதுல ஜோக் என்ன பார்த்தா, அடிச்சு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் பொழக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கான். அபிஷேக் சர்மான்னு ஒருத்தர் இருக்கிறான், வைபவ் சூரியவன்ஷின்னு ஒருத்தர் இருக்கிறான், அதுக்கப்புறம் ஈஷான் கிஷன் வர்றான். ஈஷான் கிஷன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், எல்லாம் பொழக்கிறதுலாம் எல்லாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்காங்க. எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. I don't know what is the story about it, but this boy Vaibhav Suryavanshi has got tremendous talent, dear viewers, and this guy has got the sense of timing. Everything is fantastic. அவனை தேனோ, let him play for some more time, let him do this, let him do that. Na அதாயிடும். எப்படி வந்து அப்கோர்ஸ் சச்சின் இந்தியாவுக்கு ஆடிச்சு. அவன் செஞ்சுரி ரஞ்சி டிராபி டெபு, செஞ்சுரி டூலிப் டிராபி டெபு, செஞ்சுரி இரானி டிராபி டெபு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு ஆடினான் சச்சின். அப்கோர்ஸ் சச்சின் played for India after scoring hundreds in all levels of cricket. But the same thing can be done for this boy in the white ball cricket. Yeah. And just நீங்க சொல்லிருந்தீங்கல்ல சீக்கா, அந்த இந்தியாவோட ஓபனர்ஸ் பத்தி. இந்தியா கேன் ஹேவ் 4 opening pairs in a T20 side. அவங்களோட சைடுல 4 or even 5. And நீங்க அந்த 4ல you will find it hard to tell me which is the best pair சீக்கா. ஏன்னா இப்போ வந்து நான் வியூவர்ஸ்க்கு வந்து அது போட போறேன். சீக்கா ப்ரொடியூசர், இது சீக்கா போடுங்க. சீக்கா இது உங்களுக்கும் யாரு ஃபேவரட்டா இருக்கோ, யார் மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாங்க, யார் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, நான் கொடுக்குற 4 பேர்ஸ் கேளுங்க சீக்கா. ஆப்வியஸ்லி தி கரண்ட் வேர்ல்ட் கப் பேர் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பேக்கப்ஸ் பாருங்க. ஜஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில். இவங்க 2 பேரும் ஒரு பேக்கப். இஷான் கிஷன் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட், இவங்க 2 பேரும் இன்னொரு பேக்கப். அதுக்கப்புறம் இது பாருங்க, 2 யங்ஸ்டர்ஸ், வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஆயுஷ் மாத்ரே. ஆயுஷ் மாத்ரே மறந்துடாதீங்க, அவரு பொலன்னு பொழக்கிறாரு. அவரு 2 செஞ்சுரி சையத் முஷ்டாக் அலி டோர்னமெண்ட்ல. அந்த பையனுக்கு 17 வயசு. அவங்களும் ஒரு பேர். இது எல்லாம் முடிச்சு ரிட்டையர் ஆன பேர் விராட் கோலி, ரோஹித் சர்மா. சாம்பியன்ஷிப் வின்னிங் பேர் விராட் கோலி, ரோஹித் சர்மா. இது தவிர சாய் சுதர்ஷனும் ஒரு 700 ரன் அடிச்சு ஐபிஎல்ல வெயிட்டிங். பாருங்க சீக்கா, we have 11 openers who are world class, who can actually be potential world class. கேஎல் ராகுல் உங்களோட ஃபேவரட். சாரி மறந்துட்டேன், அவரும் இருக்காரு. உங்களோட ஃபேவரட் கேஎல் ராகுல். ரோல்ஸ் ராய்ஸும் இருக்காரு. ரோல்ஸ் ராய்ஸ் விட்டு நீனு என்ன மேன் நீனு? அவர் வேற லெவல்ல இருப்பார். அவர் ரோல்ஸ் ராய்ஸ் வேற லெவல். பட் இதுல பார்த்தா ஒரு டெமாஸ்டேட்டிக் பேர் நடத்தினா எப்படி இருக்கும்? அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி ஓபன் பண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாரு. வைபவ் சூரியவன்ஷி ஒரு யசஸ்வி, வைபவ் சூரியவன்ஷி அபிஷேக் சர்மா ஓபன் பண்ணாலோ, और ईशान किशन and अभिषेक शर्मा, और ईशान किशन, वैभव सूर्यवंशी, वैभव सूर्यवंशी and यशस्वी जायसवाल. यशस्वी जायसवाल, वैभव सूर्यवंशी लास्ट से பார்த்தோம் ஆர்ஆர் ஆடினாங்க. So you prefer the left-handers, Chika? They are more we have to accept it. More devastating. They can just take the match away from me with literally the first 6 hours. அந்த மாதிரி பேர் இவங்க அடிக்கிறவங்க. அந்த மாதிரி இருக்கு நம்ம டீம். See, the right handers are all more authentic cricketers. They other side ஒரு செகண்ட் ஃபீல்ட்ல ஆடுறவங்க. பட் இவங்கலாம் கும்மு போட்டு இறக்குறவங்க அவங்க. நீங்க இதை எடுத்துட்டு நீ வைபவ் சூரியவன்ஷி போனாங்க, ஐபிஎல் ட்ராக்கர் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் அவனோட எமர்ஜிங் டோர்னமெண்ட்ல எடுத்துக்கோ, எமர்ஜிங் பிளேயர்ஸ் பாரு, அதுக்கப்புறம் under-19 பாரு, அப்புறம் இப்ப பாரு சைட் முஸ்தாக் அலி பாரு, அப்புறம் இதை வர பாரு. வேற லெவல இருக்கான் அந்த பையன். அந்த பையனை விட சீக்கிரம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணும். இப்ப கூட ஏதோ நியூஸ் ஐட்டம் பார்த்தேன், எங்கோ ராகுல் டிராவிட் சொல்றான் போல இருக்கு, இதேதான் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இந்தியா காணணும்னு. நான் இது போன வருஷம் ஐபிஎல் கப்மே சொல்லிட்டேன், நேரா T20 வேர்ல்ட் கப் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. நான் நேர ரிசர்வ்ஸ் வச்சிருவோம்ப்பா, நேர இந்தியன் டீம் ரிசர்வ்ஸ் வச்சுப்பேன். பாரு எப்ப சான்ஸ் கிடைக்கும் கொடுங்க, அந்த மாதிரி சொல்லுவேன் நான். வேற லெவல் ஆடுறான் அந்த பையன். இன் ஆல் ஃபேர்னஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட். விடக்கூடாது பாடு. இப்ப யாரோ சகிபுல்ன்றான், அந்த பையன் வேற யாரோ பிறந்திருக்கான், எதுக்கு அவன் வேற அடிக்கிறான் போட்டு. அதுதான் சீக்கா, இட் இஸ் குட் டு see. ஏன்னா நீங்க இப்போ one good thing is ஈஷான் கிஷன் எனக்கு என்ன பிடிச்சிங்கன்னா, now coming to Ishan Kishan, the good news about Ishan Kishan is he's showing consistency. அவன் எல்லா லெவல்ல
and doing it the right time. அடுத்த வருஷம் one day வேர்ல்ட் கப் வர வருது and நல்லா ஆடிட்டு இருக்கான், which is very good. But அவன் செஞ்சுரி அடிச்சானா, I think அந்த டீம் மட்டும் தான் குட் டீம். I think they scored, Jharkhand scored against Bihar, and the score card காமிப்பா. Yeah, now Jharkhand versus Karnataka, Chika, ஒரு சரியான மேட்ச். 412 அடிச்சிருந்தாங்க Jharkhand, but Karnataka chasing it with ease. யாரெல்லாம் வெங்கடேஷ் ஐயர் will be the replacement for Devdutt Padikkal ன்னு சொல்றீங்களோ, தயவு செய்து தேவ்தத் படிக்கல் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அவரு ஆடுற விதம், அவர் அடிக்கிற விதம், Chika, he is, we have to, அவர் அந்த இன்ஜுரியில இருந்து வந்ததுல இருந்து தேவ்தத் படிக்கல் for the last 2 years has been so consistent for Karnataka, has been a linchpin for them. Big 100 from him, replying to, but what a match, la, Chika. And winning 418-13 is fantastic, and that's a great match. Good team, good win for Karnataka. Karnataka அடிக்கிறதுனா பெரிய விஷயம். இஷான் கிஷன் அதே மாதிரி ரிட்டர்ன் அடிக்கணும், அதுவும் இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம். But Ishan Kishan coming to form and hitting those kind of runs, அவன் அடிச்சு அடினா பாரு. And Ishan Kishan என்ன புடினா அடிச்சானா வச்சுவேன், he's just simply easy play. His batting looks so easy. He'll make the bowlers look nothing. He'll make batting look so simple. Oh, இவ்வளவுதான் நான் batting பண்ணி Ishan Kishan batting ஆடுறது பாச்சே. His free stroke making, cover drive, off drive, long on, pull, mid wicket மேல அடிக்கிறது, hook, வேற லெவல் ஆடுவான் Ishan Kishan. Yeah, just 1.5 years away from the World Cup, Chika. There is still a lot of time, but Anna, that whole speculation, let's finish on this. The whole speculation around Rohit Sharma or Virat Kohli, who might not travel to the World Cup, it's all been squashed in a matter of 2 months. யார் சொன்னாங்க? நம்மளா சொல்லவே இல்லை, நம்ம சொல்லிட்டே இருக்கோம். யோ, இவங்க 2 பேர் தான் ஓபன் பண்ணியானோ சவுத் ஆப்பிரிக்கால, இவங்க 2 பேர் அடிச்சா தான் இந்தியா வின் பண்ண முடியும். ரோஹித் சர்மா விராட் கோலி அடிச்சாதான் வின் பண்ண முடியும், இல்லைன்னா ஸ்கோப்பே லேதுண்டி. இவங்க தான் அடிக்கணும். அவங்க பாரு எல்லா லெவல்ல அடிக்கிறான், ஒன் டெய்லியும் அடிக்கிறான், அங்க போனாலும் அடிக்கிறான், அங்க போனாலும் அடிக்கிறான், நாங்க தாண்டா இருக்கோன்றாங்க. அவங்க வேற லெவல்ல ஆடுறாங்க இந்த 2 பசங்க. பட் இப்ப என்ன போகுது, now this competition is going to increase in India, which is a very good sign with the domestic cricket. I mean, you can say இதெல்லாம் மொக்க டீம்ஸ் அப்படி இப்படின்லாம். Yeah, some teams will be like that. Early part of the tournament அப்படிதான் இருக்கும். You cannot do anything about it. I mean, that's part of the cricket. இப்ப வேர்ல்ட் கப் எடுத்தா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஆடுறதா மொக்க டீம்ஸ், எக்ஸப்ட் பாகிஸ்தானே மொக்க டீம் தான். அது பாகிஸ்தானே ஒரு 1.5 டீம், அந்த 1.5 டீம் தான் நம்ம ஆட போறோம். சோ எல்லாமே அப்படிதான் இருக்கும். சோ அப்படிதான் இருக்கும், ஒரு வேர்ல்ட் கப்போ ஒரு டோர்னமெண்ட் வரைச்சு அப்படிதான் இருக்கும். பட் தி பாயிண்ட் இஸ், these guys have been doing, நம்ம பேசுற ஆளுதான் என்ன எல்லா லெவலையும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இட்ஸ் நாட் that just scoring now. Yeah, anyway, wait பண்ணி பார்க்கலாம் guys. Before you go, don't forget to subscribe to our channel Chiki Chika. Check out Holy Sana, click the link in the description below, subscribe to our channel, hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.